வருகின்ற மார்ச் 9ஆம் தேதி துபாயில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் சாம்பியன் டிராபி தொடரின் ஃபைனலில் மோதுகின்றன. முன்னதாக ஐசிசி தொடர்களில் 2 முறை இந்தியாவின் கோப்பை கனவை நியூசி தகர்த்து எறிந்துள்ளது. இதனால் இந்த முறையும் அந்த சம்பவம் நடந்துவிடுமோ என்று ரசிகர்கள் ஒருவித அச்சத்துடனேயே இருக்கின்றனர். முன்னதாக லீக் சுற்றில் அந்த அணியை இந்தியா வீழ்த்தியுள்ளது. எனவே பதிலடி கொடுக்க நியூசிலாந்து கடைசி வரை போராடும். குறிப்பாக அந்த அணியின் இளம் வீரர் ரச்சினும் அனுபவ வீரர் வில்லியம்சனும் முரட்டு ஃபார்மில் இருக்கின்றனர். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான அரையிறுதி போட்டியில் இந்த இருவரின் சதமும் தான் அவர்களின் வெற்றியை தட்டி பறித்துவிட்டது. மறுபுறம் கேப்டன் சாண்ட்னர் அணியை திறமையாக வழிநடத்தி வருகிறார். கடந்த போட்டியில் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தியின் மாயாஜால சூழல்கள் நியூசிலாந்து அணியை சீட்டுக்கட்டு போல சரித்துவிட்டது. மொத்தமாக 42 ரன்கள் விட்டுக் கொடுத்த வருண் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். இதனால் இந்த ஃபைனல் போட்டியிலும் இந்தியாவின் பிரம்மஸ்திரமாக வருண் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அண்மையில் பேட்டியளித்த நியூசி அணியின் தலைமை பயிற்சியாளர் கேரி ஸ்டேட் வருணின் சுழல்களை எதிர்கொள்ள தாங்கள் ரெடி என்று கூலாக பேட்டியளித்துள்ளார். இதுகுறித்து அவர், கடந்த போட்டியில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய வருண் இந்த போட்டியிலும் நிச்சயம் விளையாடுவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இந்த முறை அவரின் சுழற்பந்து வீச்சினை எதிர்கொள்ள எங்கள் பேட்ஸ்மேன்கள் தயாராக இருக்கின்றனர். கணிக்க முடியாத அவரின் பந்து வீச்சு மிகுந்த அச்சுறுத்தலாக உள்ளது. இதனால் அவருக்கு எதிராக நாங்கள் புதிய வியூகங்களை வகுத்துள்ளோம் என்று சூளுரைத்து இருக்கிறார். அவரின் பேட்டியை வைத்து பார்க்கும்போது இந்தியாவை எதிர்கொள்ள நியூசிலாந்து செமத்தியாக ஸ்கெட்ச் போட்டு வருகிறது என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. அதே நேரம் அந்த அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மேட் ஹென்றி காயம் காரணமாக ஃபைனலில் விளையாட முடியாமல் போகலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதை அந்த அணியின் தலைமை பயிற்சியாளரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது இந்தியாவுக்கு போனஸாக மாறியுள்ளது. என்றாலும் நியூசி அணியின் அசாத்திய ஃபீல்டிங்கை தாண்டி ரன்கள் எடுப்பது இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு நிச்சயம் சவால்தான். இதற்கு 2019ஆம் ஆண்டு உலகக்கோப்பை அரையிறுதியில் தோனியின் ரன் அவுட்டை எடுத்துக்காட்டாக கூறலாம். என்றாலும் ஷமியின் கம்பேக், வருணின் சுழல்கள், சேசிங் மாஸ்டர் கோலியின் முரட்டு ஃபார்ம், ஆல்ரவுண்டர்கள் ஹர்திக், ஜடேஜாவின் பங்களிப்பு ஆகியவை இந்தியா நிச்சயம் சாம்பியன் டிராபி கோப்பையை முத்தமிடும் என்று நம்பிக்கை அளிக்கின்றன. அதே நேரம் நியூசிக்கு எதிராக ஸ்பெஷல் ரெக்கார்ட் ஒன்றை இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா வைத்துள்ளார். முன்னாள் கேப்டன் தோனி மற்றும் கோலி இருவரும் ஐசிசி நாக் அவுட் போட்டிகளில் நியூசிலாந்து அணியிடம் தோல்வியை தழுவியுள்ளனர். ஆனால் ரோஹித் 3 நாக் அவுட் போட்டிகளில் அந்த அணியை வீழ்த்தி இருக்கிறார். எனவே அவரின் இந்த சாதனை ஃபைனலிலும் தொடரும் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். கேப்டனாக ரோஹித் வெற்றி கோப்பையை முத்தமிடுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.